ஈசனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகம் பயில விரும்புவோர் அந்த திருவாசகத்தின் மெய்ப்பொருளை புரிந்து கொள்வதற்கு பெரிதும் பயன்படக்கூடிய திருவாசகத்தை பாடிய நூலாசிரியர் மாணிக்கவாசகரின் வரலாறு பற்றி அறிந்திருப்பது அவசியமாகும். புத்தர், மகாவீரர், ஆதிசங்கரர், அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் என பல ஞானியர்கள் உலகெங்கும் தோன்றியிருக்கிறார்கள். பெருமளவில் இந்தியாவில் தோன்றியிருக்கிறார்கள். இந்த ஞானியர் எல்லாம் தாங்கள் இறைவனோடு கலந்த முறையையும் இந்த மக்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தும் முறையையும் எடுத்து இயம்பியிருக்கிறார்கள். அவர்கள் யாரும் தங்களை ஒரு மதம் சார்ந்தவராகவோ இல்லை தாங்கள் சொல்வதை வைத்து ஒரு மதத்தை உருவாக்க வேண்டும் என்றோ பெரிதும் முயன்றதில்லை. அதுபோலத்தான் மாணிக்கவாசகரும். அவர் திருவாசகத்தில் கடவுளை பற்றி சொல்லும் போது தெளிவாக சொல்கிறார், இறைவன் மதம் சாராதவர், இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் ஒரே கடவுள்தான், அவர் சிவபெருமான். அவர் எங்கும் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர், ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாதவர் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனாலும் சைவ சமயத்தவர் தங்களுடைய வேதமென தொகுத்த திருமுறை வரிசையில் திருவாசகத்தையும் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல் 7 திருமுறைகளாக மூவர் பாடிய தேவாரத்தை வகுத்திருக்கிறார்கள். அது ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் நம்பியாண்டார் நம்பி அவர்களால் வகுக்கப்பட்டது. அதற்கு பின் தேவாரம் போலவே சிதம்பரத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த திருவாசகம் ஏட்டை ராஜேந்திர சோழன் காலத்தில் கண்டெடுத்து 8ஆம் திருமுறையாக சேர்த்திருக்கிறார் நம்பியாண்டார் நம்பி அவர்கள். இந்த திருவாசகம் பாடிய மாணிக்கவாசகர் வரலாற்றில் உள்ள சிறப்புகளில் ஒன்று என்னவென்றால், திருவிளையாடல் என 64 திருவிளையாடல்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன திருவிளையாடல் புராணத்தில். அந்த திருவிளையாடல்களில் பலவற்றை கீர்த்தி திருவகவல் என்ற 2வது அகவல் பாவில் மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் வரிசைப்படுத்தி இருக்கிறார். இதிலே சிறப்பு யாதென்றால், மாணிக்கவாசகர் வரலாற்றில் நிகழ்ந்த 2 நிகழ்ச்சிகள், நதியை கரியாக்கியதும் வைகையில் வெள்ளம் பெருகிய போது கூலியாக வந்து மண் சுமந்து பிரம்படிப்பட்டது. இந்த 2ம் மாணிக்கவாசகர் வரலாற்று நிகழ்ச்சிகள் 2ம் திருவிளையாடல் வரிசையில் சேர்க்கப்பட்டுள்ளன. இவை 64 திருவிளையாடல்களில் 2 திருவிளையாடல்களாக சேர்க்கப்பட்டுள்ளன. இதுபோல திருஞான சம்பந்தர் வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு வணிகனுக்கு திருமணம் செய்யும் போது மரத்தையும் கிணற்றையும் சாட்சியாக வைத்து செய்த நிகழ்ச்சியும் திருவிளையாடல் புராணத்தில் இடம்பெற்றுள்ளது.
அந்த மாணிக்க வாசகருடைய வரலாற்றை நிறைப்படுத்தி சுருக்கமாக பார்க்கலாம். மாணிக்க வாசகர் மதுரைக்கு அருகில் உள்ள திருவாதவூரில் பிறந்தார். திருவாதவூர் மாணிக்க வாசகரின் பிறப்பினால் சிறப்படைந்தது போல அவருடைய வருகைக்கு முன்னரே சிறப்பு பெற்றிருந்தது இன்னொருவரின் பிறப்பினால். அவர் யார் என்று சொன்னார், சங்ககாலத்து புலவர், பலரும் அறிந்த புலவர், பாரிக்கு நண்பராக இருந்த புலவர், குறிஞ்சி பாடுவதில் வல்லவராக இருந்த புலவர். அவர்தான் கபிலர். கபிலர் பிறந்த ஊரும் திருவாதவூரே ஆகும். திருவாதவூரில் சம்புபாதாசிரியர் சிவஞானவதி என்ற தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். அந்த தம்பதியருக்கு புதல்வனாக மாணிக்க வாசகர் பிறந்தார். மாணிக்க வாசகருடைய இயற்பெயர் திருவாதவூரர் என்றே கூறப்படுகிறது. அது ஊரின் பேரில் வந்ததால் வேறு இயற்பெயர் இருந்திருக்க வேண்டும் என்று கூறும் ஆய்வாளர்களும் உள்ளனர். ஆனால் இன்று வரை அறியப்பட்ட மாணிக்க வாசகரின் இயற்பெயர் திருவாதவூரர் என்பதே ஆகும். அவ்வாறு பிறந்த மாணிக்க வாசகர் திருவாதவூரர் தமிழ், வடமொழி முதலான நூல்களில் இருந்த வேதங்கள், ஆகமங்கள், சாஸ்திரங்கள், இலக்கணங்கள் பலவற்றையும் பயின்று அறிவில் சிறந்தவராக விளங்கினார். பாண்டி நாட்டு மக்கள் பலரும் அறிவில் சிறந்த ஒருவரை நாடி ஆலோசனை கேட்பதென்றால் திருவாதவூரையே நாடி வந்தனர். இன்று போல் அன்று பள்ளியும் பாடத்திட்டமும் கல்வி அல்ல. கல்வி என்று சொன்னால் நீ கற்ற நூல்களை சொல் என்றுதான் கேட்பார்கள். தொல்காப்பியம் பயின்றிருக்கிறேன், நன்னூல் பயின்றிருக்கிறேன், கம்பராமாயணம் பயின்றிருக்கிறேன், பெரிய புராணம் பயின்றிருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஒரு நூலையாவது முழுமையாக பயின்றிருக்க வேண்டும். அவ்வாறு கூறினால் கேட்பவர்கள் என்ன கேட்பார்கள்? இன்னொரு புலவர் கேட்பார், எங்கே கம்பராமாயணம் பயின்றிருக்கிறாயா? மந்தரை சூழ்ச்சி படலத்தில் ஒரு பாடலை சொல் பார்க்கலாம் என்று. அதுபோல கேட்டால் இன்று பலரும் அது எங்களுடைய பாடத்திட்டத்தில் இல்லை என்று திருத்திருவென்று முடிப்பார்கள். அப்படி அல்ல. சிலப்பதிகாரம் பயின்றிருக்கிறேன் என்றால் சிலப்பதிகாரத்தில் உள்ள எல்லா பாடல்களையும் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் அந்த காலத்து கல்வி. அதுபோல பல நூல்களையும் அறிந்த புலமை மிக்கவராக மாணிக்க வாசகர் இருந்தார். அது வடமொழி நூல் இருக்கட்டும், தென்மொழி நூலாயிருக்கட்டும், இரண்டையும் பயின்றிருந்தார். மாணிக்க வாசகரின் வித்தகத்தன்மை, புலமை, அறிவு சிறப்பு பற்றி கேள்விப்பட்ட அக்காலத்து பாண்டி நாட்டு மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் திருவாதவூரரை அழைத்து தன்னுடைய அரசவையிலே முதலமைச்சராக ஆக்கிக் கொண்டார். திருவாதவூரர் அரிமர்த்தன பாண்டியன் அவையிலே முதலமைச்சராக இருந்தபோது பாண்டி நாட்டிலே குதிரைப்படைகள் பலவீனமடைந்து விட்டன. குதிரைகள் நோய்வாய்ப்பட்டும் இறந்தும் அழிந்து போயின. ஆதலால் படையிலே சேர்ப்பதற்கு குதிரைகள் வாங்க வேண்டும் என்ற நிலை உண்டாயிற்று.
குதிரைகளின் இலக்கணம் பற்றியும் மிகவும் சிறப்பாக அறிந்திருந்தவர் திருவாதவூரர். அதனால் அரிமர்த்தன பாண்டியன் தன்னுடைய முதலமைச்சர் திருவாதவூரரையே அழைத்து வேண்டிய குதிரைகளை வாங்கி வாருங்கள், அதற்கு வேண்டிய பொன்னை களஞ்சியத்தில் இருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறினார். திருவாதவூரரும் மன்னனின் ஆணையை ஏற்றுக்கொண்டு அதன்படியே பொன்னை மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு குதிரைகளை வாங்குவதற்காக புறப்பட்டார். அக்காலத்தில் குதிரைகள் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து கப்பலில் வந்து இறங்கும். அவ்வாறு குதிரைகள் வந்து இறங்கக்கூடிய பாண்டி நாட்டு துறைமுகங்களில் ஒன்று தொண்டி. தொண்டி என்பது அறந்தாங்கி தாண்டி, புதுக்கோட்டை அறந்தாங்கி தாண்டி மீமிசல் வழியாக செல்லும் போது வரக்கூடிய துறைமுகம். தொண்டி துறைமுகத்தை நோக்கி திருவாதவூரர் பொன்மூட்டையோடு குதிரை வாங்குவதற்காக புறப்பட்டார். அவ்வாறு புறப்பட்டவர் மதுரையில் இருந்த திருவாலவாய் பெருமானை வணங்கி பின் அங்கிருந்து திருப்பெருந்துறைக்கு சென்றார். அங்கே திருப்பெருந்துறையில் ஒரு குருந்த மர நிழலில் குருநாதர் ஒருவர் அமர்ந்து சீடர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார். தூரத்திலிருந்தே அந்த பாடத்தை கேட்ட திருவாதவூரரின் நெஞ்சம் நெகிழ்ந்தது. அவரை நெருங்கி சென்று தானும் மாணவனாக இருந்து பாடம் கேட்க வேண்டும் என்று அழைத்தது. தன் நெஞ்சு இப்படி தாவுகிறதே என கண்ட திருவாதவூரர் குதிரையை அங்கேயே நிறுத்திவிட்டு அந்த குருநாதரின் சீடர்களோடு சீடராக சென்று அமர்ந்து குருந்தமர நிழலிலே பாடம் கேட்டார். அப்போது குருந்தமர நிழலில் இருந்த குருநாதர் திருவாதவூரரின் பக்குவ நிலை கண்டு அவரை அழைத்து தன்னுடைய திருவடிகளை வாதவூரரின் தலையிலே பதித்து திருவடி தீட்சை கொடுத்தார். குருந்தமர நிழலிலே திருவாதவூரர் தான் பெற்ற திருவடி தீட்சை பற்றி திருவாசகத்தில் பாடும்போது, இணையார் திருவடி என் தலைமேல் வைத்ததுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்று பாடியுள்ளார். அதாவது அந்த திருவடி தலையிலே சூட்டப்படும் வரை தனக்கு துணையாக தன்னை காக்கும் என்று பொன், பொருள், சுற்றம், சூழல், பதவி பலவற்றை நினைத்துக் கொண்டிருந்திருக்கிறார். அந்த திருவடி சூட்டப்பட்ட மாத்திரமே அத்தனை துணையும் அவரை விட்டு நழுவி போய்விட்டன. துணை என்பது ஒன்றுதான், அது சிவம் என்ற உணர்வுக்கு அவர் வந்தார். அதுதான் தான் பெற்ற திருவடி தீட்சையின் பயன் என்பதை திருவாசகத்தில் இவ்வாறு பாடியிருக்கிறார். இறைவனை தவிர பிரிதொன்றை துணை எனக் கொள்பவன், அது தன்னை காக்கும் என நம்புபவன் அடியவன் அல்ல. இறையொன்றே துணை என்பவன் அடியவன். இறையன்றி மற்றொன்று வேறொன்று தனக்கு துணை என்று நினைப்பவன் புறத்தார். புறத்தார்க்கு சேயோன் என்றும் பாடியிருக்கிறார் மாணிக்கவாசகர். அங்குதான் அவர் மாணிக்கவாசகர் என்ற திருநாமமும் சூட்டப்பெற்றார். பின்னர் குருநாதரின் ஆணைப்படி
அவர் கொண்டு வந்த பொன்னை செலவு செய்து அங்கே ஒரு கோவில் அமைத்தார். மாணிக்கவாசகர் கட்டிய கோவில்தான் இன்று ஆவுடையார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. அது திருப்பெருந்துறை சிவபெருமான் கோவில் என்றுதான் திருவாசகத்தில் பாடியிருப்பார். ஒரு இடத்தில் கூட அவர் ஆவுடையார் கோவில் என்று திருவாசகத்தில் குறிப்பிடவில்லை. ஆனால் இன்று மக்களால் ஆவுடையார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு காரணம் யாதென்றால் அங்கு கருவறையில் எந்த மூர்த்தியும் கிடையாது. சிவலிங்கத்தின் அமைப்பில் லிங்கம் பானமாக இருக்கும். அதை சூழ ஆவுடையார் அமைந்திருக்கும். அதுபோல ஒரு மேடை மட்டும் அமைந்திருப்பதால் அது ஆவுடையார் தோற்றத்திற்கு ஒப்பாக இருப்பதால் அதை ஆவுடையார் கோவில் என்று அழைக்கிறார்கள். மாணிக்கவாசகர் எந்த ஒரு வேதத்தையும் ஆகமத்தையும் பின்பற்றியவர் அல்ல. அவர் ஒரு மதம் சாராதவர். இறைவனும் மதம் சாராதவர் என்றே பாடியிருக்கிறார். ஆதலினால் அவர் தன்னுடைய இறை நெறிப்படி திருவாசகம் கூறுகின்ற திருநெறிப்படி கோவிலை அமைத்தார். அவருடைய இறைநெறியில் இறைவன் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாதவன். அதனால் கருவறையில் ஒரு மேடையை மட்டும் அமைத்தார். எந்த உருவத்தையும் அருவுருவத் தோற்றத்தையும் அங்கு அமைக்கவில்லை. அடுத்து இறைவன் குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்படாதவர். அதனால் அவர் தான் விரும்பி உண்கிறதையோ விரும்பிய உணவையோ படையலாக படைத்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். அங்கு கருவறைக்கு முன் ஒரு கருங்கல் மேடை இருக்கிறது. அந்த மேடையிலே ஆவி பறக்கும் போது புழுங்கல் அரிசி சோற்றை பானையோடு எடுத்து வந்து கொட்டுவார்கள். பாவக்காய் புளிக்காய்ச்சலை அதன் மேல் போட்டு கிளறுவார்கள். தீபாராதனை நடக்கும். ஆனால் தீபத்தை தொட்டு வணங்குவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. இந்த திருக்கோயில் கோட்பாடுகளை எல்லாம் அவர் திருவாசகத்திலேயே பாடியிருக்கிறார். அதை நீங்கள் படிக்கும் போது உணரலாம். அங்கு கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது. உற்சவமூர்த்தியாக மாணிக்கவாசகரே தன்னுடைய திருவுருவத்தையே வைத்திருக்கிறார். இந்த மெய்யை பற்றியெல்லாம் திருவாசகத்தின் உள்ளே கோயில் பதிகங்கள் வரும்போது நாம் பார்க்கலாம். கோவில் கட்டி முடித்ததும் குருநாதர் வந்த வேலை முடிந்தது, நாம் போகலாமா என்று கேட்டார். நான் வந்த வேலை குதிரை வாங்குவதல்லவா என்று மாணிக்கவாசகர் ஒரு கணம் நினைத்தார். மறுகணம் பார்த்தால் குருநாதரும் சீடர்களும் அங்கு தோன்றிய சோதியில் கலந்து காணாமல் போயினர். ஐயகோ தவறிழைத்தேனே தவறிழைத்தேனே தவறிழைத்தேனே, மாய வாழ்க்கையை நினைத்து அந்த மெய்யை சென்று அடையாமல் தவறிழைத்தேனே என்று வருந்தி வருந்தி அழுதார். அவருடைய அழுகையெல்லாம் அப்படியே ஒப்பாரி பாடலாக வந்தது. அந்த ஒப்பற்ற ஒப்பாரி பாடல்தான் திருவாசகம். இதுபோல சமகாலத்தில் தான் இழந்த காதலியை நினைத்து அழுது அழுது ஒப்பாரி பாடலாக நமது ரவீந்திரநாத் தாகூர் பாடிய பாடல்தான் கீதாஞ்சலி. அதுதான் நோபல் பரிசை வென்று எடுத்தது. அந்த திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று சொல்வார்கள். அந்த திருவாசகம் பிறந்த தான் பெற்ற உணர்வை இழந்து விடுவேனோ, தவறவிட்டேனே
தவறவிட்டேனே என்ற தவிப்போடு இருக்கும்போது அரிமர்த்தன பாண்டியன் அனுப்பிய சேவகர்கள் மாணிக்கவாசகரை தேடி வந்தார்கள். ஊர் மக்கள் சொல்லியும் தூதர்கள் சொல்லியும் மாணிக்கவாசகர் ஒரு குருநாதரோடு அமர்ந்து விட்டார், தான் கொண்டு போன பொன்னை செலவு பண்ணி கோயில் கட்டிவிட்டார், அவர் குதிரையோடு வரமாட்டார் என்ற செய்தியை அரிமர்த்தன பாண்டியன் கேள்விப்பட்டிருந்தார். அதனால் அங்கு நடந்தது என்ன என்று விசாரித்து வரும்படி 2 சேவகர்களை அனுப்பியிருந்தார். அவர்கள் மாணிக்கவாசகரை அணுகி மன்னன் தங்களை பார்த்து வரும்படி சொன்னான், குதிரை எப்போது வரும் என்று கேட்டு வரும்படி சொன்னான் என்றார்கள். எம்பெருமானே என்று நினைத்த போது அவருக்கு ஆவணி மூலம் குதிரை வரும், நீ மதுரைக்கு போ என்ற உத்தரவு கிடைத்தது. அதன்படி அவர் மந்திரி வேடம் தாங்கி மீண்டும் மதுரைக்கு செல்கிறார். அங்கே மன்னனிடம் சொல்கிறார், ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் மன்னா என்று. நடந்தது எல்லாம் கேள்விப்பட்ட மன்னன் இவர் சொல்வது நடக்குமா என்ற ஐயம் ஏற்பட்டாலும் அவர் நம்பிக்கைக்குரியவர், நாணயமானவர், மேன்மையானவர் என்ற கருத்தில் ஊன்றியவனாக அதை ஏற்றுக்கொள்கிறான். மாணிக்கவாசகரும் மந்திரியாக, முதல் மந்திரியாக பதவியிலே நீடித்திருக்கிறார். ஆவணி மூலம் வந்துவிட்டது. காலை வந்தது, மதியம் வந்தது. மன்னனுக்கு தூதர்கள் எல்லாம் வந்து சொல்லிவிட்டார்கள், இனிமேல் குதிரை வருவதற்கு வாய்ப்பே இல்லை மன்னா. ஏனென்றால் பாண்டி நாட்டு எல்லைக்குள் எங்குமே குதிரை வரவில்லை. இனி பாண்டி நாட்டு எல்லைக்குள்ளே வராத குதிரைகள் மாலைக்குள்ளே மதுரைக்கு வந்து சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்றார்கள். உண்மைதான் என்ற அரிமர்த்தன பாண்டியன் பொறுமையோடு இருந்தார். மாலையும் வந்தது, குதிரைகள் வரவில்லை. பொய் சொன்னமைக்காக மாணிக்கவாசகரை சிறையில் அடைக்கும்படி உத்தரவிட்டார். சிறையிலே இருந்து மாணிக்கவாசகர் என்ன செய்வார்? அவர்தான் துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்து விட்டாரே. குருந்தமர நிழலில் தான் வாங்கிய திருவடி தீட்சியோடு அவையெல்லாம் போயினவே. இப்பொழுது அவருக்கு துணையானது ஒன்றே ஒன்றுதான், சிவம். அவரை நினைத்தார். சிவபெருமானுக்கு தூது போகும்படி சிறைச்சாலை பக்கமாக இருந்த குயிலை கூவி பாடச் சொன்னார். கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் என்று ஆரம்பித்து அந்த பெருமானுக்கு தூது விட்டார். திடீரென்று தளபதியும் மற்ற சேவகர்களும் மன்னனிடம் ஓடி வந்தார்கள். மன்னா, மன்னா, பெரும் குதிரைப்படை வந்திருக்கிறது. அரிய வகை குதிரைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றன. மதுரை மாநகர் மக்கள் எல்லாம் கூடி நின்று குதிரைப்படையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வானத்தில் இருந்து பெரும் படையோடு குதிரைகளை இறக்கி இருந்தார் சிவபெருமான். அதை அழைத்து வந்த குதிரை ஒட்டியாக அவர் தானே அமர்ந்து வந்தார். மன்னன் ஓடிச் சென்று மாணிக்கவாசகரை விடுவித்து அவருடைய கால்களிலே விழுந்து வணங்கி தன்னை மன்னித்து விடும்படி கேட்டுக்கொண்டார். இருவருமாக சேர்ந்து வந்த குதிரைகளை காணச் சென்றார்கள். குதிரையோட்டியாக வந்தது எம்பெருமானே என்பதை கண்ட மாத்திரமே உணர்ந்து கொண்டார் மாணிக்கவாசகர். நமக்கு இருக்கக்கூடிய அறிவு 3 வகையானது. ஒன்று, உள்ளிருந்து உணர்த்துவது, இதுதான் மெய்ய அறிவு, மேலான அறிவு. 2, புலன்வழி பார்த்து அறிந்து கொள்வது. அது பகுதி உண்மையாக இருக்கும், மிகுதி பொய்யாக இருக்கும். 3வது,
நாம் எங்கும் பார்க்காமல் எங்கும் உணராமல் நூல்களை படித்து தெரிந்து கொள்வது நூலறிவு. புலனறிவு, நூலறிவு, மெய்யறிவு. அந்த முதலாம் அறிவு மெய்யறிவு மாணிக்கவாசகர் உணர்த்தியது. வந்தது குதிரையோட்டி அல்ல, சிவம், சிவபெருமானை வந்திருக்கிறார் என்பதை உணர்த்தியது. மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அரிமர்த்தன பாண்டியன் பாண்டி நாடு முத்துடைத்து என்று சொல்வார்கள், சேர நாடு வேளமுடைத்து என்று சொல்வார்கள், சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள். அந்த முத்துக்கு சிறந்த பாண்டி நாட்டு முத்துகளை கோர்த்த முத்து மாலையை குதிரையோட்டிக்கு பரிசாக கொடுத்தான். அந்த குதிரையோட்டி அதை தன்னுடைய கையில் இருந்த கோலாலே தட்டி வாங்கிக் கொண்டார். இது தன்னை அவமதிக்கும் செயலாக இருக்கிறது என்று அரிமர்த்தன பாண்டியன் எண்ணும் போது அவனுடைய எண்ணத்தை தெரிந்து கொண்ட மாணிக்க வாசகர் குறுக்கிட்டு, மன்னா, இது அவர்களுடைய ஊர் பழக்கம், மத்திய கிழக்கு நடந்த பாரசீகத்து பழக்கம் என்று சொன்னார். ஓஹோ, அப்படியா என்று மன்னனும் அமைதியானால். எல்லோரும் கலைந்து சென்றனர். குதிரைகளை லாயத்தில் கொண்டு போய் கட்டிவிட்டனர். நள்ளிரவு திடீரென்று பாண்டி நாட்டு தலைநகரம் மதுரை எங்கும் நரிகளின் ஊழையிடும் ஓசை, என்று பயங்கரமான ஓசை. நரிகள் எங்கு பார்த்தாலும் நரிகள் வீடுகளுக்குள்ளெல்லாம் புகுந்து மக்களை எல்லாம் கடித்து துன்புறுத்தின. குதிரைகள் ஆக இருந்த எல்லா குதிரைகளும் நரிகளாகிவிட்டன. ஏற்கனவே லாயத்தில் இருந்த குதிரைகளையும் கடித்து புண்ணாக்கி கதறி ஓடிச் சென்றன. மன்னன் கோபமடைந்தார். மாணிக்க வாசகர் மாயம் பண்ணிவிட்டார் என்று சொல்லி அவரை அழைத்துச் சென்று வைகை ஆற்றங்கரையிலே சுடும் மணலில் நிறுத்தி நெற்றியிலே பாறாங்கல்லை வைத்து கொண்டு போன பொன்னை திருப்ப கொடுக்கும் வரை சவுக்கால் அடித்து துன்புறுத்துங்கள் என்று ஆணையிட்டார். மாணிக்க வாசகரும் அதுபோலவே வைகை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சுடு மணலிலே நிறுத்தப்பட்டார். நெற்றியிலே பாறாங்கல்லை வைத்தார்கள். சவுக்கால் அடித்தார்கள். வெயில் ஏற ஏற துயரம் கூட கூட மாணிக்க வாசகரின் நெஞ்சம் தனக்கு ஒரே துணையான சிவத்தை ஊன்றி நினைத்ததும் வைகையிலே வெள்ளம் ஓங்கி பொங்கி எழுந்து கரையெங்கும் வந்து கரை கடந்து நகரெங்கும் வந்து எல்லோரும் சிதறி ஓடினார்கள். மாணிக்க வாசகர் மெல்ல நடந்து திருவாலவாய் திருக்கோயிலுக்கு சென்றார். வெள்ளம் எங்கும் பொங்கி மதுரை மாநகரே அல்லோலகல்லோலப்பட்டது கண்டு அதற்கு மாற்று நடவடிக்கை என்னவென்று அரிமர்த்தன பாண்டியன் சிந்தித்து ஒரு திட்டத்தை அறிவித்தார். வைகையில் ஏற்பட்டிருப்பதோ பெருவெள்ளம். இதை அரண்மனை சேவகர்களால் மட்டும் தடுக்க முடியாது. வைகையில் தோன்றிய வெள்ளத்தை தடுத்து அணை கட்டுவதில் ஊர் மக்கள் யாவரையும் ஈடுபடுத்த வேண்டும். ஆதலால் குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய பங்கை அறிவித்து அதற்குரிய அணையை கட்டும்படி முரசறையுங்கள், உத்தரவிடுங்கள் என்றான் அரிமர்த்தன பாண்டியன். குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய பங்கு அணை ஒதுக்கப்பட்டது. அவரவர் அதை கட்டிக் கொண்டிருந்தார்கள். கட்ட முடியாதவர்கள் கூலிக்கு ஆளை வைத்து கட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு முதியவள், குடியானவள், அவள்
தினமும் பிட்டவித்து அதை விற்று வரும் வருவாயில் பிழைப்பு நடத்தும் பிட்டு வணிகச்சி. அவளுடைய பெயர் செம்மனச்செல்வி. செம்மனச்செல்வி என்னும் மூதாட்டிக்கு எந்த உறவினரும் கிடையாது. அவள் தனியாக வாழ்ந்து வந்தாள். அந்த முதுமையில் அவளால் சென்று அணை கட்டவும் முடியாது, கூலிக்கு ஆள வைத்து கூலி கொடுக்கவும் முடியாது. தன்னுடைய ஆதரவற்ற நிலையை எண்ணி திருவாலவாய் சென்று அங்கே எழுந்தருளியிருக்கும் சொக்கநாத பெருமானிடம் முறையிட்டார். அவரேதான் தனக்கு ஒரே துணை என்ற நிலையில் இருப்பவள் செம்மனச்செல்வி என்னும் மூதாட்டி. அந்த மூதாட்டியை வந்தி என்றும் அழைப்பார்கள். அவள் கோவிலில் இருந்து வீடு திரும்பியதும் கூலியோ கூலி, கூலியோ கூலி என்ற குரலோடு தோளிலே மண்வெட்டி சுமந்தவாறு ஒரு கூலிக்காரன் சென்று கொண்டிருந்தார். கூலி கூலி என்று செம்மனச்செல்வி அவனை அழைத்தாள். என்னுடைய பங்குக்கு அணை கட்டித் தருவாயா என்று கேட்டாள். நீ என்ன கூலி கொடுப்பாய் என்று அவன் கேட்டான். என்னிடம் கூலியாக கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே, நான் தினமும் பிட்டு அவித்து விற்பேன், அதில் வரும் வருவாயை வைத்து பிழைப்பேன், வேண்டுமானால் உதிர்ந்து போகும் பிட்டை உனக்கு கூலியாக தருகிறேன் என்றாள். சரி, அப்படியே ஆகட்டும், நாளைக்கு வருகிறேன், பிட்டை எடுத்து வை என்று கூறி சென்றான் அந்த கூலிக்காரன். மறுநாள் செம்மனச்செல்வி பிட்டவித்தாள். அவள் பிட்டை அவிக்கும் போது எல்லா பிட்டும் உதிர்ந்து போயின. அவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய மூட்டையாக கட்டி வைத்திருந்தாள். கூலிக்காரன் வந்தார். பிட்டு மூட்டையை வாங்கினால் வைகை ஆற்றங்கரைக்கு சென்றான். அங்கே பிட்டை உண்பது, ஆடுவது, பாடுவது, உப்புக்கு 2 கூடை மண்ணை அள்ளி போடுவது, அங்கே இருக்கின்ற மரநிழலே படுத்து தூங்குவது, இப்படியே காலத்தை போக்கிக் கொண்டிருந்தான். எல்லோரும் அவரவர் பங்குக்கு அணைகளை கட்டி முடித்து விட்டார்களா என்று பார்ப்பதற்கு மன்னன் பரிவாரங்களோடு வந்தான். எல்லா பங்கும் கட்டப்பட்டிருந்தது. 3/4 அளவாவது பணி முடிந்திருந்தது. செம்மனச்செல்வியின் பங்குக்கு மட்டும் அணை கட்டப்படவே இல்லை. இது யாருடைய பங்கு என்று கேட்டால் அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இது பிட்டு வணிகச்சி வந்தியின் பங்கு. அவள் மூதாட்டி என்பதால் இந்த கூலியை பணிக்கு அமர்த்தி இருக்கிறாள் என்றார்கள். கூலியை பார்த்தான். ஏய் கூலி, ஏன் அணையை கட்டவில்லை என்றான். அந்த பிரம்பை எடுத்து வா என்றான் அரிமர்த்தன பாண்டியன். பிரம்பினால் ஓங்கி ஒரு அடி போட்டான் கூலி ஆளின் முதுகில். அந்த அடி எல்லார் முதுகிலும் விழுந்தது. பாண்டிய மன்னனின் முதுகிலும் விழுந்தது. மறுகணம் பார்த்தால் கூலியாள் மறைந்து விட்டான். வைகைக்கரையை பார்த்தால் அவன் பங்குக்கு கட்ட வேண்டிய அணை கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. அரிமர்த்தன பாட்டியன் உடனே மெய்யை உணர்ந்தான். ஊரெல்லாம் பரபரப்பாயிற்று. மாணிக்கவாசகரும் அங்கே வந்துவிட்டார். மெய்யை உணர்ந்தார். கூலியாக கொடுத்த பிட்டை உண்டான். செய்ய வேண்டிய வேலை அணை கட்டுவதை செய்யாமல் விட்டான். ஆனாலும் திருவருளால் அந்த அணை இறுதியிலே கட்டப்பட்டு விட்டது. அவனை தண்டித்த போது அந்த அடி எல்லோர் மேலும் விழுந்தது. இதுவேதான் மாணிக்கவாசகர் வரலாற்றிலும் நடந்திருக்கிறது. கூலியாக கொடுத்த பொன்னை வீணே செலவு செய்தாரோ, கோவில் கட்டினாரோ, அவர் குதிரை வாங்கவில்லை. ஆனால் குதிரைகள் வந்தன, பின் நரிகளாக மாறின.
மாணிக்க வாசகரை இந்த வைகை ஆற்றங்கரையிலே நிறுத்தி கசையால் அடித்து தண்டித்த போது வைகையிலே பெருவெள்ளம் தோன்றியது. இன்று அந்த அணையும் கட்டப்பட்டு விட்டது. அதுபோலத்தான் மாணிக்கவாசகர் வாங்கிய குதிரைப்படை வந்து காக்க வேண்டிய நாட்டை திருவருளே காக்கும் இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டது போல் என்று அரிமர்த்தன பாண்டியன் உணர்ந்தார். எம்பெருமானே, நான் மெய்யை உணர்ந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று கூறி மாணிக்கவாசகர் கால்களில் விழுந்தார். அமைச்சரே, இனி நீங்கள் அமைச்சர் அல்ல, நீங்கள் தான் இந்த பாண்டி நாட்டின் மன்னர். நீங்களே மன்னராக இருந்து நாட்டை ஆட்சி செய்யுங்கள், நான் அமைச்சராக இருந்து பணி செய்கிறேன் என்றார். மன்னா, தயவு செய்து எனக்கு தொடர்ந்து இந்த பணி வேண்டாம். நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். பின்னோக்கி வருவது தவறு என்பதை உணர்ந்து விட்டேன். ஆதலால் நான் இறைவனுடைய பணிக்காக செல்கிறேன் என்றார். அதன்படியே அவர் சென்றார். மதுரையில் மக்கள் எல்லோரும் இன்புற வாழ்ந்தார்கள். மாணிக்கவாசகர் சென்று தான் திருவடி தீட்சையில் சிவம் என்பதை உணர்ந்திருந்தாலும் அவர் தனக்கு ஒப்பற்ற துணையாக இருப்பார் என்பதை பல திருவிளையாடல்கள் மூலம் உணர்த்தி இருந்தாலும் அந்த திருவருள் துணையால் தான் அடைய வேண்டிய இலக்கை அடையவில்லை என்பதை உணர்ந்தார். அந்த இலக்கு யாதென்று அவர் திருவாசகத்தில் தெளிவாக பலமுறை சொல்லியிருப்பார். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட என்பார். சித்தமலம் அருந்து சிவமாவது, சிவத்தோடு ஒத்து செல்வது என்று சொல்லியிருப்பார். அந்த நிலையை அடைய வேண்டி அதற்குத்தான் செய்ய வேண்டிய வாழ்வியல் உபாயங்களை தேடி உத்தர கோசமங்கைக்கு சென்று அங்கே இருந்த இலந்தை மர நிழலில் சில வருடங்கள் ஒரு கையில் ஏடேந்தி தவம் இருந்தார். பின்னர் உத்தரகோசமங்கையில் இருந்து புறப்பட்டு திருக்கழுக்குன்றம் சென்றார். அங்கே தன்னுடைய சிவமாகும் பயணத்தை தொடர்ந்து செய்வதற்கு தான் வாங்கிய திருவடிகள் தடையாக இருக்கின்றன என்பதை உணர்ந்து இறக்கி வைத்தார். அந்த திருவடி தீட்சையாகிய வாங்கிய குருவான எம்பெருமானின் திருவடி எவ்வாறு தடையாகும் என்பதை திருக்கழுக்குன்ற பதிகத்தை படிக்கும் போது நாம் பார்க்கலாம். பின்னர் அங்கிருந்து திருவண்ணாமலை சென்று அங்கே சில காலம் தங்கியிருந்து திருவம்பாவை பாடினார். அதற்கு பின் சிதம்பரம் வந்து அங்கே தங்கியிருந்தார். சிதம்பரத்தில் மாணிக்கவாசகர் தங்கியிருந்த போது ஒரு வயதான சிவனடியார் வந்தார். நீ பாடிய திருவாசகத்தை நான் ஒரு படி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றார். மாணிக்கவாசகர் சொல்ல அவர் தன்னுடைய கைப்பட எழுதி எடுத்துக்கொண்டார். மறுநாள் சிதம்பரம் பொன்னம்பலம் கூத்தப்பெருமான் திருவடியில் ஒரு ஏட்டுக்கட்டு இருந்தது. அது திருவாசகம் என்று பெயரிடப்பட்டிருந்தது. முடிவிலே மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று ஒப்பமிடப்பட்டிருந்தது. இறைவனே கைப்பட எழுதின இந்த திருவாசகத்தை பாடிய மாணிக்கவாசகர் யார், அவர் எங்கே இருக்கிறார் என்று தில்லைவாழ் அந்தணர்கள் தேடினர். அவர் சிதம்பரத்திலேயே ஒரு குடில் அமைத்து வாழ்வதை அறிந்தனர். இன்றும் அந்த குடில் இருந்த இடத்தில் ஒரு சிறிய கோவில் இருக்கிறது, மாணிக்கவாசகருக்கு என்று அமைக்கப்பட்ட கோவில். அங்கு சென்றார்கள். மாணிக்கவாசகரே,
தாங்கள் பாடிய திருவாசகத்தின் பொருளை விளக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதனால் என்ன, விளக்குகிறேன் என்றார். எப்போது என்று கேட்டார்கள். நாளைக்கே விளக்குகிறேன், நீங்கள் எல்லோரும் அம்பலத்தின் முன் கூடுங்கள், நான் வருகிறேன் என்று சொன்னார். பொழுது விடிந்தது. மாணிக்கவாசகர் புறப்பட்டார். கிழக்கு கோபுர வாசல் வழியாக சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலினுடைய நுழைந்தார். பூர்ணகும்ப மரியாதையோடு தில்லைவாழந்தனர்கள் வரவேற்று அவரை அம்பலத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கே திருவாசகம் ஏட்டை எடுத்து அதன் பொருளை விளக்குவதாக சொன்ன மாணிக்கவாசகர் ஏட்டை வைத்துவிட்டு சிறிது நேரம் சிந்தித்தார். திருவாசகத்தின் பொருள் இதோ என்று தன்னுடைய சுட்டு விரலை நீட்டி அங்கே ஆடிக்கொண்டிருக்கும் கூத்தப் பெருமானை காட்டினார். எல்லோரும் பெருமானை பார்த்தபோது அங்கே ஒரு பெரிய சோதி தோன்றியது. அந்த சோதியுள் மாணிக்கவாசகர் நுழைந்து அப்படியே இறைவனடி சேர்ந்தார். இதுதான் திருவாசகத்தை சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் அடையும் பயன் இதுதான் என்பதை அவர் சிவபுராணத்தின் இறுதி வரிகளில் பாடி இருக்கிறார். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து எல்லோரும் சுடர்ந்து அரகர மகாதேவா என்று போற்றும் போது சிவனடி சேர்வார்கள் என்று எழுதியிருக்கிறார். எழுதியது போலவே அவர் செய்தும் காட்டினார். சொன்னதன் பொருளை விளக்குவது என்றால் திரும்பவும் சொல்வதல்ல, சொன்னதை சொன்னபடி செய்து காட்டுவது என்ற பெருமைக்குரிய அந்த திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்கவாசகர். அவருடைய வரலாற்றை சுருக்கமாக கேட்டோம். இதைத் தொடர்ந்து அவர் பாடிய திருவாசகத்தை படிப்போம். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய.